துறவிகளின் நாவில் சிலுவை அடையாளம் வரைந்த அந்தோணியார். ஆம், பழமொழி பேசும் வரம் பெற்ற அந்தோணியார், பாலகன் குழந்தை இயேசுவை தன் கரத்தில் தாங்கிய அந்தோணியார் அங்கிருந்து இத்தாலிக்கு சென்றார். அங்கு திருத்தந்தையை சந்தித்தார். இதுவரை சாதாரண மேலாளராக இருந்த அந்தோணியார் இப்பொழுது மண்டல மேலாளராக உயர்த்தப்பட்டார். எனவே லிலிஸ் நகரத்திற்கு சென்றார். அந்தோணியார் அங்கு செல்வதற்கு முன்னர் சபையில் இருந்த துறவிகள் எல்லாம் நமது மண்டல மேலாளராக அந்தோணியார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். லீலி என்ற நகரிலே தங்கி அங்கிருந்த குருக்களை முதலிலே தொடுகிறார். ஏனென்றால் அவர்களின் சிலர் மனதில் சஞ்சலமுற்றவர்களாக, அழகினால் பிடிக்கப்பட்டவர்களாக, சபை உடைகளை எல்லாம் எடுத்து வீசிவிட வேண்டும், உலக இன்பத்திற்கு சென்று விட வேண்டும் என்று நினைத்து கொண்டே குழம்பி போய் இருந்ததை அந்தோணியார் தூய ஆவியின் வரத்தினாலே அறிந்தார். ஆகவே மனித குலத்திற்கு நான் போதிக்க போவதற்கு முன் என்னுடைய இந்த சிறு மந்தையை திடப்படுத்தி ஒற்றுமைப்படுத்துவேன், பிளவிலிருந்து காப்பாற்றுவேன், இங்கே அமைதியை நிலவச் செய்வேன் என்று உறுதி பூண்டார். எனவே அந்தோணியார் அழகியின் பிடியில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்த துறவிகளை எல்லாம் தன்னுடைய அறைக்கு அழைத்தார். அவர்களுடைய வாயை திறந்து நாவில் சிலுவை அடையாளம் வரைந்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியவுடன் அழகை வெளியேறி அவருடைய சோதனைகள் நீங்கி குழப்பங்கள் மறைந்தன. இதனால் லிலிஸ் நகரம் முழுவதும் துறவிகள் ஒற்றுமையுடன் அந்தோணியாருடன் ஒத்து இணைந்து பணி செய்தார்கள் என்றும், இதன் மூலமாக பல அற்புதங்களை செய்து அந்தோணியார் சாதித்தார் என்றும் வரலாறு கூறுகிறது. எனவே இந்த புதுமை வழியாக அந்தோணியார் நமக்கு சொல்லித்தரும் ஆழமான பாடம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து எல்லா சூழ்நிலையிலும் அவரது சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது நமக்கு ஆசீரும் அருளும் கிடைக்கிறது. நம்பிக்கையோடு வாழ்வோம். இறைவன் நம்மோடு.